உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குர்ஆனும். திருமறை குர்ஆனானது 23 வருட காலமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக, வேத வெளிப்பாடாக இறைவனால் அருள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் இறைமறை குர்ஆனின் வசனங்களை பெற்றுக் கொள்கின்றார்களோ அதனை எழுத்தர்களிடம் அறிவித்து அதனை தோல், மரப்பட்டை, எலும்பு, கற்கள் போன்றவற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடுவார்கள். அவ்வாறு வேத வெளிப்பாட்டை எழுதுகின்ற பணியில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டவர் ஸைத் பின் தாஃபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏராளமான நபித்தோழர்கள் திருமறை குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்திருந்தார்கள். அவ்வாறு எழுதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை இறைத்தூதர் அவர்கள் தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இறைத்தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தொடர்ச்சியாக இறைமறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் அவற்றை தொகுக்க இயலாதிருந்தது. இறைத்தூதர் அவர்கள் இறந்த பின்னர் குர்ஆனை தொகுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனென்றால் யமாமா போரின் பொழுது குர்ஆனை மனனம் செய்திருந்த பல நபித்தோழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இவ்வாறாக தொடர்ந்து குர்ஆனை மனனம் செய்திருக்கும் தோழர்கள் மரணத்தை தழுவி கொண்டிருக்கும் பட்சத்தில் குர்ஆனை பாதுகாப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாகி விடும் என்று உமர் அவர்கள் உணர்ந்தார்கள். இன்னும் நாட்கள் செல்ல செல்ல கூட்டல் குறைத்தல்கள் ஏற்பட்டு விடவும் வாய்ப்புள்ளது என்பதையும் உணர்ந்தார்கள். அபூபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது குர்ஆனை ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஹலிஃபா அவர்களிடம் உமர் அவர்கள் எடுத்து கூறிய பொழுது இறைத்தூதர் அவர்கள் முன்னெடுக்காததொரு பணியை நான் முன்னெடுத்து செல்ல விரும்பவில்லை என்று அபூபக்கர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இறைத்தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தொடர்ச்சியாக இறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் அவற்றை முறையாக தொகுக்கும் சந்தர்ப்பம் கிட்டவில்லை. ஆனால் இப்பொழுது நிலைமை விபரீதமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் அதனை தொகுக்காது விட்டால் பின்னர் குர்ஆன் ஆபத்துக்குள்ளாகி விடும் என்று தனது கருத்தை அபூபக்கர் அவர்களிடம் வலியுறுத்தி வந்தார்கள் உமர் அவர்கள். உமர் அவர்களின் இந்த கருத்து அபூபக்கர் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது. மிக பிரபலமான நபி தோழர்களிடம் கலந்தாலோசனை செய்துவிட்டு உமர் அவர்களின் கருத்தை ஹலிஃபா அபூபக்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படியே குர்ஆனை தொகுக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. இந்த மாபெரும் பணியை குர்ஆனை பதிவு செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்த ஸைத் பின் தாஃபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை கேட்ட மாத்திரத்தில் ஒரு மலையை அதன் இடத்திலிருந்து நகர்த்தி வைக்க நீங்கள் உத்தரவிட்டிருப்பின் அது எனக்கு மிக எளிதாக இருந்திருக்கும். ஆனால் குர்ஆனின் வசனங்களை ஒருங்கிணைக்கும் பணியை என் மீது சுமத்தப்பட்டிருப்பது எனக்கு மிகவும் பாரமானதொரு பணியாக இருக்கும் என்று கருத்துரைத்தார்கள் ஸைத் பின் தாஃபித் அவர்கள். உங்களது இந்த பணி மிக்க சிரமமிக்க பணி என்பதை நாங்கள் அறிவோம். இருப்பினும் எந்த விலை கொடுக்கப்படினும் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு குர்ஆனை நாம் தொகுத்து வழங்கிவிட்டு செல்ல வேண்டும். எனவே முழு முயற்சியுடன் இதில் ஈடுபடுங்கள் என்று அவருக்கு உமர் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். எனவே யாரெல்லாம் இறைத்தூதர் அவர்களிடமிருந்து இறை வசனங்களை செவி மடுத்திருக்கின்றீர்களோ நீங்கள் செவிமடுத்த வசனத்தை வந்து ஒப்படைக்குமாறு பொது அறிவிப்பு விடப்பட்டது. ஒவ்வொரு வசனம் ஒப்படைக்கப்படும் பொழுதும் அந்த வசனத்தை கேட்ட சாட்சியங்களாக 2 சாட்சியங்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. குர்ஆன் வசனங்களை திரட்டியதன் பின்னர் உமர் அவர்கள் உறுப்பினராக இருக்க ஒரு குழு ஒன்று அதனை மேற்பார்வை செய்ய நியமிக்கப்பட்டது. சஅத் பின் அல் ஆஸ் அவர்களும் ஸைத் பின் தாஃபித் அவர்களும் எழுத்தர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இதனை மேற்பார்வை செய்யும் குழுவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். குர்ஆனை ஒருங்கிணைக்கும் பணி இனிதே நிறைவேறியவுடன் அதனை அபூபக்கர் அவர்கள் மேலாய்வு செய்தார்கள். இறுதியில் அதனை அங்கீகரித்து தன்னுடைய சொந்த பொறுப்பில் வைத்துக் கொண்டார்கள். இந்த புனிதமிக்க திருமறை குர்ஆனின் ஒருங்கிணைப்பைத்தான் முஸ்ஹஃப் என்றழைக்கப்படுகின்றது. உமர் அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்றிருந்த பொழுது குர்ஆனை பரப்புவதில் மிகவும் ஆர்வம் காட்டினார்கள். குர்ஆனை மனனம் செய்தவர்களின் எண்ணிக்கை பெருகியது. அது குறைகளின்றி பாதுகாக்கப்பட்டது. உமர் அவர்களது ஆட்சி காலத்தில் தேசமெங்கும் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் துவங்கப்பட்டு குர்ஆனை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதற்கென்று கற்றறிந்த உலமாக்கள் தேர்வு செய்யப்பட்டு
ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளமும் வழங்கப்பட்டது. அவ்வாறு நன்கு கற்றறிந்து குர்ஆனை மனனம் செய்திருந்த பல தோழர்களை தொலைதூர ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு குர்ஆனை பயிற்றுவிக்க ஏற்பாடுகளை செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஆத் பின் ஜபல், இபாதா பின் சாமித் மற்றும் அபூ தர்தா போன்றோர்கள் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட தோழர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். இபாதா பின் சாமித் அவர்களை ஹிம்ஸ் பகுதிக்கும், அபூ தர்தா அவர்களை டமாஸ்கஸ் பகுதிக்கும், முஆத் இப்னு ஜபல் அவர்களை ஜெருசலம் பகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அபூ தர்தா அவர்கள் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஜாமியா மஸ்ஜிதில் குர்ஆன் வகுப்பு எடுத்த பொழுது அங்கு வந்து கலந்து கொண்டு இஸ்லாமிய அறிவை பெற்றுக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1600 இருந்தது என்று அறிவிப்புகள் கூறுகின்றன. குர்ஆனை பரப்புவதில் உமர் அவர்கள் அதிக சிரத்தை எடுத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் குறைந்தது 5 சூறாக்களையாவது மனனம் செய்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குர்ஆனை கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டன. குர்ஆனை ஓதி அதன் கட்டளைகளை நினைவில் வைத்திருக்குமாறு தனது இராணுவத்தினருக்கு உமர் அவர்கள் ஆணையை பிறப்பித்திருந்தார்கள். உமர் அவர்கள் மிகவும் உச்சரிப்புடன் ஓதக்கூடிய பழக்கத்தை கற்றறிந்திருந்தார்கள். நீங்கள் எந்தளவு உச்சரிப்புடன் ஓத கற்றுக் கொண்டீர்களோ அதன்படியே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று குர்ஆன் ஆசிரியர்களுக்கு உமர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதுடன் அரபி மொழியையும் இன்னும் அதன் இலக்கிய தன்மையையும் சேர்த்து கற்பிக்குமாறு உமர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அதன் மூலம் கற்றுக்கொள்பவர்கள் குர்ஆனின் உச்சரிப்பு முறையை மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும், தவறான உச்சரிப்புகளிலிருந்து விடுபட முடியும் என்றும் கூறினார்கள். அரபி மொழி நடையை அறியாத யாரும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் பணியை கையில் எடுத்துக்கொள்ள கூடாது என்று உமர் அவர்கள் உத்தரவை இட்டிருந்தார்கள் என்பதிலிருந்து குர்ஆனை மக்களிடம் எந்த அளவு உச்சரிப்பு தூய்மையுடன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது.